வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 செப்டம்பர் 15 திங்கட்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. நேற்றைக்கு நாம எதிர்பார்த்தது போலவே மாலையில் நிறைய மேகங்கள் சூழ்ந்து 6 மணிக்கு கலையும் என்றும் அப்படியே கலைந்து போய்விட்டது. ஒரு சில இடங்களில் நனைக்கும் மழை, தூறல் மழை எதிர்பார்த்திருந்தோம். அது தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்கள்லையும், சென்னையில் நேற்றைக்கு காலையில் மழைப்பொழிவு அறிக்கை கிடைத்த பிறகு அதனை தொடர்ந்து பெய்த மழையும், ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் தூறலும் காணப்பட்டது. எல்லாமே 6 மணியோட கலைந்து போய்விட்டது. அதற்கு பிறகு நாம் எதிர்பார்க்கக்கூடிய மழை இன்றைய மழை தான். ஏற்கனவே ஆந்திர பிரதேசம் வழியாக, தெலுங்கானா வழியாக கரை கடந்து தெலுங்கானா மகாராஷ்டிரா பகுதியில் நீடித்து கொண்டிருக்கக்கூடிய, அதாவது தெலுங்கானாவின் வட மேற்கு பகுதியில் மகாராஷ்டிரா பகுதியில் நீடித்து கொண்டிருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு நிலை, தரையோடு இணைந்த காற்று சுழற்சி, அது செயலிழந்து வளிமண்டல சுழற்சியாகவே திரும்ப மத்திய ஆந்திர கரையோரத்திற்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதுதான் நம்ம இரண்டாவதாக எதிர்பார்த்திருந்தாலும், புதிதாக வராவிட்டாலும் போனது திரும்பி வர இருக்கிறது. இதன் காரணமாக இரண்டாவது அடுத்து வரக்கூடியது ஒடிசாவிற்கு போகிறது. தீவிர நிகழ்வாக மாத இறுதி நிகழ்வு. இதனிடையே இடையில இன்றிலிருந்து வரக்கூடிய 22ஆம் தேதி வரைக்கும் அந்த நிகழ்வு மத்திய ஆந்திர பகுதிக்கு வரப்போகிறது. தெலுங்கானா மற்றும் மத்திய ஆந்திர பகுதிக்கு வரும்பொழுது மசூலிப்பட்டினம் மற்றும் விஜயவாடா இதனாடி அருகிலேயே வந்து அமையும் பொழுது, வளிமண்டல சுழற்சியாக அமையும் பொழுது மழைப்பொழிவை தமிழ்நாட்டிலே தீவிரப்படுத்த இருக்கிறது. வடமேற்கு வெப்ப நீராவியை கொண்டு வந்து தமிழ்நாட்டிலே குவிக்க இருக்கிறது. மேற்கு காற்றும், தெற்கு காற்றும், தென்கிழக்கு கிழக்கு காற்றும், அதாவது வங்கக்கடலோர காற்றும், குமரி கடற்பகுதியிலிருந்து வரக்கூடிய காற்றும், அரபிக்கடல் காற்றும், வடமேற்கிலிருந்து வரக்கூடிய வெப்ப நீராவியை குளிர்வித்து குவித்து மழை பொழிவை ஏற்படுத்த போகிறது. இதுல இன்றைக்கு எங்கெல்லாம் மழை பொழிவு என்று ஏற்கனவே நாம் சொல்லி இருக்கிறோம். எங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, தென் மாவட்டங்களிலே இன்றைக்கு மதியம் மழை பொழிவை தொடங்கும் ஓரிரு இடங்கள்னு சொல்லியிருக்கிறோம். தென் மாவட்டங்கள்னா கன்னியாகுமரி முதல், கன்னியாகுமரி,